ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த இந்த வெந்தய களி பவுடர் தான் வீட்லயே எப்படி ஈஸியா செஞ்சு பாப்பாக்கு கொடுக்கறதுன்றது தான். ஸோ இது ஒரு 10 மந்த்ஸ் பேபில இருந்தே தாராளமா கொடுக்கலாம். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் கிட்ட உளுந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த உளுந்து பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்தாவும் இருக்கலாம், இல்ல நார்மல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த உளுந்தாவும் இருக்கலாம். அதே மாதிரி 2ல இருந்து 3 ஸ்பூன் கிட்ட அரிசி எடுத்துக்கிறேன். இங்க நான் 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் அரிசி, நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். ஸோ 5 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெந்தயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க வெந்தயமா எடுத்துக்கோங்க. ரொம்ப நாள் வாங்கி வச்சு அதை பாப்பாக்கு செய்யற மாதிரி இருக்காதீங்க. 5 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் அரிசி. இந்த உளுந்து கூட நீங்க ஒரு 2-3 பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த டைம் பாதாம் ஆட் பண்ணல. லோ ஃபிளேம்ல ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட வெந்தயமா நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடவே கூடாது. ஏன்னா கருக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வெந்தயம் வந்து கசப்பு தட்டிடும். கண்டிப்பா வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட வறுத்தோன்னா சூப்பரா வந்து வறுபட்டுருச்சு பாருங்க. இப்போ இதை தனியா வந்து ஒரு தட்டுல வந்து போட்டு நல்லா வந்து ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசியும் உளுந்தையும் நம்ம இதே மாதிரி வந்து வறுத்தெடுக்க போறோம். தனித்தனியாவே என்னை பொறுத்த வரைக்கும் வருங்க. ஏன்னா ஒன்னொன்னு ஒரு டைம்ல வந்து வறுபட்டுரும். அரிசி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வறுபட்டுரும், உளுந்து வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால தனித்தனியா வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்க வந்து வறுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஈக்குவலா வறுபட்டு அந்த டேஸ்ட்டுமே வந்து நல்லாவே இருக்கும். இதை நம்ம தாராளமா வந்து ஒரு 20 to 25 டேஸ் கிட்ட வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட டேஸ்ட்டுக்காக தான் நம்ம உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கிறது. உளுந்து வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின்க்கு ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைங்க சரியா வெயிட் கெயின் ஏறவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உளுந்து வந்து தாராளமா எல்லா ஃபுட்ஸ்லயுமே அவங்களுக்கு வந்து கொடுக்க பாருங்க. சம்மர்ல வந்து லைக் உளுந்து வந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஏன்னா விண்டர்ல தான் சளி பிடிக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. தாராளமா நீங்க உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். சோ அதனாலதான் இந்த வெந்தயக்களிலையும் நான் 2 ஸ்பூன் கிட்ட உளுந்த வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் முக்கியமா அந்த பிளேவர் வந்து லைக் நல்லாவே இருக்கும் உளுந்து சேர்க்கறதுனால. சோ அதனாலே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒமிட் பண்ணாம வந்து உளுந்து இருக்க ஃபுட் வந்து சாப்பிட்டுருவாங்க. சோ இந்த மாதிரி வந்து மூணையுமே வந்து ஆற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப இதை வந்து மிக்சியில பிளெண்டர்ல வந்து போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த பிளெண்டர் நான் எங்க வாங்கினேன் அப்படின்றது கேட்டுட்டே இருக்கீங்க. இது வந்து நான் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒண்டர் செஃப் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். 2000 rupees கிட்ட ரொம்ப வர்த்தியான ஒரு பிளெண்டர் தான் நான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் வந்து லைக் அதுவும் செழியன் பிறந்ததுல இருந்து எனக்கு இந்த பிளெண்டர் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிளெண்டர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த பிளெண்டரோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ அமேசான் பிளிப்கார்ட்ல நிறையவே இதுக்கான ஆஃபருமே போயிட்டு இருக்கு. சோ இதுல நிறைய பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்கு. நான் இதுல வந்து ரொம்ப ஸ்டார்டிங் பிரைஸ் ரேஞ்ச்ல தான் வாங்கியிருந்தேன். இது அப் டு 7000 வரைக்குமே இருக்கும். பட் நான் 2000 ரேஞ்ச்ல தான் வாங்கியிருந்தது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா நான் இதை இன்வெஸ்ட் பண்ணேன். நல்லாவே வர்த்தா இருந்தது. நமக்கு நல்ல பியூரியா வேணும்னாலும் பியூரியா இருந்தது செலியன் ஃபீடிங் டைம்ல. அதுக்கப்புறமா வந்து நமக்கு லைட் வெயிட்டரா லைக் பெப்பர் பவுடரா இருக்கட்டும், ஜீரா பவுடரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெஸ்டாவே இருந்துச்சு. அண்ட் இதோட பிளேட்ஸுமே வந்து ரொம்ப நல்லா ஷார்ப்பா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வாங்கணுன்ற மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா இதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சூப்பராகவே இருக்கும். இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் அரைச்சு பார்க்கும்போது லைட்டா குறைன்னு இருந்தது. ஸோ அதனால மறுபடியும் ஒரு சுத்து வந்து நான் போட்டு நல்லா வந்து லைக் ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஜல்லடை வச்சு சலிக்கணும். என்னதான் நம்ம வந்து உளுந்து அரிசி எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டாலுமே கண்டிப்பா வந்து சலிச்சுதான் அந்த திப்பி எல்லாத்தையுமே எடுத்துடணும். உளுந்து அரிசி இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நான் ஏர்லி மார்னிங்கே வந்து வாஷ் பண்ணி அதை கொஞ்சம் வெயில்ல ஆற வச்சுட்டேன். ஸோ அந்த கிளிப் வந்து என்னால எடுக்க முடியல. கண்டிப்பா நீங்க வந்து லைக் இன்ஸ்டன்டா கூட நீங்க கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க தனித்தனியா தானே நீங்க வறுக்க போறீங்க. சோ அதுலயே வந்து காஞ்சிடும். நான் முத நாள் மார்னிங்கே வந்து நான் லைக் அலசி ஆற வச்சிட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து டைரக்டாவே வந்து வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து வறுத்து செய்யுங்க பாப்பாக்கு அப்படின்றதுனால. சோ இங்க மாதிரி சலிச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரா வந்து லைக் நல்ல பவுடர் வந்து கிடைச்சிரும். சோ ஃப்ரெஷ்ஷான ஒரு வெந்தயக்களி பவுடர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க தாராளமா ஒரு ஏர்டைட்னர் கண்டெய்னர்ல நீங்க போட்டு உடனே வந்து வச்சுக்கோங்க. சோ அப்பதான் வந்து அந்த ஸ்மெல்லா இருக்கட்டும், இது தாராளமா ஒரு 20 to 25 டேஸ் கிட்ட நீங்க வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். கண்டிப்பா பாப்பாக்கு செய்யும் போது உங்களுக்கும் ஒரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணி நீங்களும் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சாப்பிட்டுருங்க. பிகாஸ் நம்மளோட டெலிவரி பெயினா இருக்கட்டும், இல்ல ஹோல் பாடி பெயின்கே வெந்தயக்களி வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அண்ட் மோரோவர் இது எதனால நான் 10 மந்த்ஸ் பேபில இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப உளுந்து எல்லாமே 6 மந்த்ல இருந்தே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இது வந்து 6 மந்த்ஸ் பேபி 7 மந்த்ஸ் பேபிக்கு கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து வெந்தயம் அப்படின்றதே குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. சோ டக்குன்னு வந்து குழந்தைக்கு வந்து லைக் கோல்டா இருக்கட்டும் இதெல்லாமே பிடிக்க ஆரம்பிக்கும். சோ அதனால வந்து 10 மந்த்ஸ் பேபி அப்படிங்கும் போது இது வந்து ஓகேவா இருக்கும். டாட்லர்ஸ்க்கும் கண்டிப்பா கொடுத்து பழகுங்க. சோ சிம்பிள் ப்ரொசீஜர் மட்டும் தான். உங்களுக்கு
தேவையான அளவு பவுடர் போட்டுட்டு லம்ஸ் எதுவுமே விழாம தண்ணி சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. ஸ்வீட்டனுக்காக நான் நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சோ நான் உளுந்து ஒரு டைம் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வெந்தய களி பண்ணுவேன், நெக்ஸ்ட் டைம் ராகி பவுடர் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி தான் நான் ஆல்டர்னேட்டிவ்ல பண்ணி கொடுப்பேன். எல்லா டைமும் வீட்ல பவுடர் இருக்காது, ஏதாவது ஒரு பவுடர் வீட்ல எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இது கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கொடுத்து பாருங்க, பாப்பாவும் நல்லாவே சாப்பிடுவாங்க, உடம்புக்கு இன்னுமே ஹெல்தியா இருக்கும். நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. We'll see you next video. Bye.